ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். பாகிஸ்தான் சரி, அவங்கள எடுத்துக்கலாம். அவங்க வந்து இப்போ நிறைய நாடுகள் கூட சண்டை போட்டு, இந்த ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும், அவங்க கூடயும் சரி, இல்லை நம்ம கூடயும் சரி, சின்ன சின்ன போர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கா? எனக்கு வந்து இந்த டவுட் இருந்திருக்கு. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஏதாவது ஒரு போர் செய்கிறாங்க அப்படிங்கும்போது மக்களுடைய கருத்து அப்படின்னு ஒன்று வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் மக்கள் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா? இந்த மாதிரி போர் மற்ற நாட்டு கூட சண்டை போட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் விரும்புகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருந்திருக்கும்ல. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம் பாகிஸ்தான் சொன்னாலே எல்லாருமே வந்து இந்தியாவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? எங்களுக்கு வந்து பாகிஸ்தானே வேணாம், தயவு செஞ்சு எங்களுக்கு இந்தியாவில் கூட விட்டுருங்க, நாங்கள் அங்கே போய் இருந்துக்கிறோம், எங்களுக்கு இந்தியாவில் கூட நாங்கள் போய் இருந்துக்கிறோம், எங்களுக்கு பாகிஸ்தான் வேணவே வேணாப்பா அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போ பாகிஸ்தானில் போயிட்டு இருக்கு. ஸோ அது என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி என்னதான் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்லே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாரும் வந்து பாகிஸ்தானை விட்டு காலி பண்ணிட்டு அவங்க நாட்டுக்கே போகிற மாதிரி 2-3 வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருப்போம். நீங்கள் இந்த விளம்பரத்தில் வரும்ல, பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்லாம் இருக்கும்ல, ஷாம்புவாக இருக்கட்டும், நிறைய இந்த மாதிரி நமக்கு தினமும் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களாக இருக்கும்ல, இந்த சேவ் பண்ணுற ரேசராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் தான் வந்து தயாரிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஃபாரின் கம்பெனிஸ். இவங்க எல்லாரும் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பாகிஸ்தானை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன, அதாவது சோப்பாக இருக்கட்டும், ஷாம்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரேசராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வந்துருந்துச்சு. அதை பற்றி நம்மளுமே நான் சொன்ன மாதிரி வீடியோஸில் வந்து போட்டிருந்தோம். இப்போது இது மட்டும்தான் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப பஞ்சமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த ஜேடிசி அறக்கட்டளையுடைய பொதுச் செயலாளர் சையது ஜப்பார் அப்பாஸ் இவர் தான் வந்து வெளியே சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஒரு கோபத்தோடையே வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பஞ்சம் வந்து நிறைய ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் வாழக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல வசதியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுமே அவங்களுடைய செல்வங்கள்லாம் இழந்துட்டு ரொம்ப ஒரு பஞ்சமான நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து செமஸ்டருக்கு ஒரு 20 லட்சம் செலவு பண்ணி, அதாவது பாகிஸ்தானுடைய ரூபாய் மதிப்புப்படி 20 லட்சம் செமஸ்டருக்கு வந்து செலவு பண்ணி படிக்கிறாங்க. ஆனால் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாத சம்பளம் வெறும் 6500 ரூபா 7500 ரூபா தான் வாங்குற அளவுக்கு தான் வந்து அவங்க இந்த மாதிரி தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி தான் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரொம்ப வருஷமாக ஒரு படிக்கிற பையனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க ஓட்டக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும், எதுக்குமே வந்து பெட்ரோல் போடக்கூடிய அளவுக்கு கூட காசு இல்லாத நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சோகமான நிலைமை தான் வந்து பாகிஸ்தானில் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மின் கட்டணங்களாக இருக்கட்டும், அரசுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய கட்டணங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமாயிருச்சு. பொருள்கள் நார்மலாக நம்ம சாதாரணமாக வாங்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்துடைய காசும் வந்து அதிகமாயிருச்சு. இது வந்து வாங்க முடியாமல் ரொம்ப தட்டுப்பாடு ஏற்பட்டு கிடக்குது பாகிஸ்தானில். மக்கள் எல்லாம் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. இது இப்படியே போச்சுன்னா இது நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனாலேயே நிறைய மக்கள் பாகிஸ்தான் வேணாம் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு போறதுக்கான யோசனைகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து தற்கொலை முயற்சிகள் வந்து பண்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிறாங்கல்ல, இந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணி அட்மிட் ஆகிறாங்கல்ல, இதில் முக்கால்வாசி பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட வந்து பணம் இல்லை, நாங்கள் ரொம்ப பஞ்சமாக இருக்கோம், அந்த காரணம் சொல்லியே நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ண இந்த மாதிரி கேஸஸ் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அதிகமாக வருது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்கும் போதே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே இருக்கிற என்னதான் நம்ம பாகிஸ்தான் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும் போதே டோட்டலாக எல்லா மக்களோட கருத்தும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கன்வே ஆயிரும். நார்மலாக சொல்லும் போதே ஏன் பாகிஸ்தானில் எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போகும். ஆனால் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க என்னதான் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து தீவிரவாதத்தை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மக்களுக்கே நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம தான் இருக்கும். அதனால தான் அவங்களுமே வந்து எங்களுக்கு பாகிஸ்தானே வேணாம், நாங்கள் இந்தியாவுக்கு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் போராட்டம் கூட நடத்திட்டு இருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த முன்னாடி அந்த அமெரிக்க நிறுவனங்கள்லாம் நிறைய பேர் இங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதை வந்து நிறைய அந்த பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்களே, நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்ஸாக இருக்கட்டும், இந்த மாடலிங் பண்ணுறவங்க அவங்களா இருக்கட்டும், அவங்க கூட சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட நான்லாம் இந்த பொருள்கள்லாம் யூஸ் பண்ணியே 3 மாதம் ஆச்சுப்பா, இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை, இந்த நிறுவனங்களே எங்கே போச்சுனே தெரில, அதோட மீதி இருக்கக்கூடிய விலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விலைவாசி அதிகமான காரணமும் ஒன்று வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சாப்பிட்ற உணவு கூட கிடைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து அங்கிருந்து பாகிஸ்தான்லேருந்து எங்களுக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராட்டங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க
அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய வந்து வைக்கிறாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னதான் பாகிஸ்தானை வந்து நம்ம வந்து ஒரு இது வேணாம்ப்பா, பாகிஸ்தான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு தீவிரவாதியை ஆதரிக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக வந்து சொல்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க. என்னதான் அவங்க, அதாவது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக யாரும் இல்லை அதிகமாக. எல்லாருமே வந்து எங்களுக்கு பாகிஸ்தானில் வந்து ஒழுங்காக இருந்தால் போதும், நீங்கள் ஏன் எல்லாத்துக்கும் சண்டை போட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து அங்கே நிறைய பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுமே தேவையில்லாமல் இந்தியா போய் வேறு நாடுகள் கூட சண்டை போட்டு இருந்தால் நம்மளுமே உள்ள இருக்கக்கூடிய மக்களுமே வந்து கேள்வி கேட்போம். எதுக்கு நீங்கள் வந்து சண்டை போட்டே இருக்கீங்க, அமைதியாக இருங்க, இதனால் பாதிக்கப்படுறது நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோரிக்கை வைப்போம். அதே மாதிரி தான் இப்போ வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியா மாதிரியே அங்கேயுமே அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு தான் வந்து பாகிஸ்தானுமே. அதான் அந்த நாட்டில் வந்து அவ்வளோ சின்ன நாடுக்கு அது வந்து அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு தான். ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தட்டுப்பாடு வந்திருக்கு அப்படின்னு கேட்கும் போதே அங்கே வந்து ஒரு சோகமான விஷயமா தான் இருக்குது. நிறைய பேர் இதனாலேயே வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கவலை தரக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதிகபட்ச சம்பளம் எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 15,000 இதுதான் வந்து மேக்ஸிமம் ஸ்டார்டிங் சம்பளம் அப்படின்னு வந்து இருக்குது. ஆனால் இதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு மாதத்துக்கு 6,500 7,500 வாங்குறது அப்படிங்கிறது நார்மலாக யோசிச்சு பாருங்க. நம்ம இருக்கிற ஒரு இவ்வளோ, அதாவது ஒரு 12லேருந்து 15 வாங்குற இந்த இருக்கிற நம்ம யங்ஸ்டர்ஸே நிறைய பேர் வந்து பெட்ரோல் அடிக்கிறக்கே திணறுவாங்க. ஸோ அந்த நிலைமையில அங்கே யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு பெட்ரோல் அடிக்கிற கூட ஒரு யோசிச்சு நம்ம போட வேண்டியதாக இருக்குது இங்கே இருக்கிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு படித்து, அதாவது நல்ல படித்து ரொம்ப இதெல்லாம் இல்லை, ஒரு நல்ல படித்து நிறைய டிகிரி முடித்த பையன் கூட இந்த மாதிரி நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறான் அப்படிங்கிற கோரிக்கையை தான் அவர் வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்ட பாகிஸ்தானுக்கு வந்து யார் காரணமாக இருப்பாங்க, முக்கியமான காரணம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.